ஃபஸ்ட்டு கொஸ்டின் நிறுத்தற்குறி அறிக எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். அப்போ இதில் இது ஒரு நேர்க்கூற்றுத் தொடரா அயற்கூற்றுத் தொடரா? இது நேர்க்கூற்றுத் தொடர். அப்போ நேர்க்கூற்றுத் தொடர்னால இரட்டை மேற்கோள் குறி கண்டிப்பாக வரணும். அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் பியில் நமக்கு இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கல, இங்கே மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் பி கண்டிப்பாக வராது. அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன்லேயும் பாருங்கள், இங்கே சக்தி தலைப்பிள்ளை பேசுவார், இங்கே ஸ்டார்டிங் அந்த மேற்கோள் குறியை காணும். ஸோ இந்த ஆப்ஷனும் கண்டிப்பாக வராது. அப்போ ஒன்று ஏ வரணும், இல்லைனா சி வரணும். அப்போ ஏயில் கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார். இங்கே நமக்கு இரட்டை மேற்கோள் குறி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கமா வரணும். அப்போ அந்த கமா இங்கே போடலை. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ ஆன்சர் என்னது? சி, இரட்டை மேற்கோள் குறி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கமா வரணும் இயல்பாய்கிட்ட. அதே மாதிரி நேர்க்கூற்றுத் தொடரில் இரட்டை மேற்கோள் குறிக்கு உள்ள ஏதாவது இன்னொரு தலைப்பு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாக்கியம் சொல்கிறாங்கன்னா அங்கே ஒற்றை மேற்கோள் குறி வரும். இது கண்டிஷனு. அதனால தான் இங்கே ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்குது. ஸோ ஆன்சர் சி. சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. ஓகே, வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என பொதுவாக பாடுகிறது. ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதை பார்ப்போமே. இங்கே அரைப்புள்ளி கொடுத்துருக்குறாங்க, இங்கே முக்காறு புள்ளி கொடுத்துருக்குறாங்க, இங்கே முற்றுப்புள்ளி, இங்கேயும் முற்றுப்புள்ளி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அரைப்புள்ளி எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒரு வாக்கியத்தை ஒரு தொகைச்சொல்லை விரித்து எழுதுகிற இடத்துல தான் நமக்கு அரைப்புள்ளி யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே நமக்கு அரைப்புள்ளி வராது. இப்போ மூவேந்தர் அப்படின்னு கொடுத்து நமக்கு இந்த புள்ளி கொடுத்து சேர சோழ பாண்டியன்னா அந்த அரைப்புள்ளி வரும். ஆனால் நமக்கு இங்கே முத்தொள்ளாயிரங்கிற இடத்துல வராது. அதனால் ஆப்ஷன் ஏ தப்பு. அடுத்த ஆப்ஷன் சேர சோழ பாண்டியர், இங்கே கம்மாலாம் வரும், கரெக்டு. அதே மாதிரி இங்கே அரைப்புள்ளி வரும். ஏன் வரும் அப்படின்னா, நமக்கு அரைப்புள்ளிக்கு என்ன கண்டிஷனு? நேர்மறை எதிர்மறை, நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். இதே மாதிரி ரெண்டு கருத்தையும் ஒரே இடத்துல கூறுறப்ப நமக்கு இந்த அரைப்புள்ளி வரும். அதே மாதிரி ஒரு எழுவாயை தொடர்ந்து அடுத்தடுத்த தொடர் வருது அப்படின்னா அந்த இடத்துல அரைப்புள்ளி வரும்னு சொல்லிக்கிறோம். இங்கே வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம், அந்த முத்தொள்ளாயிரத்தில் தான் மன்னர்களோட பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது வேறு வாக்கியமாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது இந்த எழுவாயை தொடர்ந்து இந்த வாக்கியம் வர்றதுனால நமக்கு இங்கே அரைப்புள்ளி வரணும். ஸோ ஆன்சர் பி தான். மற்ற ஆப்ஷனை பார்த்தோம்னா, இங்கே இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துக்கிறாங்க. எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிட்டு சேர சோழ பாண்டியன் பொதுவாக பாடுகிறது. ஆரம்பிக்கணும்னா நமக்கு இரட்டை மேற்கோள் குறி முடிகிறது கொடுக்கவே இல்லை. அதோடவும் இரட்டை மேற்கோள் குறி நேர்க்கூற்றுத் தொடருக்கு தான் வருது. அப்போ இது நேர்க்கூற்றுத் தொடர் நமக்கு வராது. அதனால் இது தப்பு, சியும் வராது. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம், சேர சோழக்கு கமாவே இல்லை. அதே மாதிரி இங்கே வெண்பாவுக்கு ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இதுவும் தப்பு. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய வாக்கியத்தை கண்டறிக. ஓகே, நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும், கமா, ஆச்சரியக்குறி, புல் ஸ்டாப்பு, அரைப்புள்ளி. இப்போ தான் பார்த்தோம் நேர்மறை எதிர்மறை ரெண்டும் ஒரே இடத்துல கூறுறப்ப நமக்கு இந்த அரைப்புள்ளி வரும்னு. அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எதுன்னு கேட்குறாங்க. இந்த இது படிக்கும்போது கவனமாக படிக்கணும். எழுத்து வழக்கில் அமைந்த சொல்லா, எழுத்து வழக்கு அல்லாத சொல்லா அப்படின்னு. ஓகே, இங்கே எழுத்து வழக்கில் உள்ள சொல் தான் கேட்குறாங்க. சொல்லு, சொல், சொல்லிக்கின்னு, சொல்கிறா. அப்போ சொல்லு, என்ன சொல்லிக்கினே இருக்கிற, சொல்கிறா, என்னடா சொல்ல வர. அப்போ இதெல்லாம் என்னது? பேச்சு வழக்கு. சொல் அப்படிங்கிறதான் நமக்கு எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. அப்போ எழுத்து வழக்கில் வராத சொல் கேட்குறாங்க. செல்க, வருக, குந்திக்க, படித்தான். இதெல்லாம் நமக்கு எழுத்து வழக்கு சொல். எழுத்து வழக்கு சொல்ல உங்களுக்கு குழப்புதுன்னா, இப்போ நம்ம புக்கே எவ்வளவோ நம்ம ரீட் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செல்க, அங்கு செல்க, இங்கு செல்க, நம்ம ஒரு இது புல் ஸ்டாப்பு, சுவியங்கோல் வினைமுற்று விகுதி. ஸோ நமக்கு இது கரெக்டு. வருக, அதே மாதிரி வருக வருக என வருவித்தார், வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ அதெல்லாம் எழுத்து வழக்கு. அதே மாதிரி படித்தானுங்கிறது வினைமுற்று சொல் கரெக்டு. ஆனால் குந்திக்க அப்படின்னுங்கிறது தப்பு. சரியான எழுத்து வழக்கு தொடரினை தெரிந்தெடு. ஓகே,
நேற்று நீ வந்தியா, நேற்று நீ வருவாயா, நேற்று அவன் வருவானா, நேற்று நீ வந்தாயா. இதில் வந்தியாங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வந்தியாங்கிறது எப்படி வரும்னா வந்தாயா, இதுதான் கரெக்டு. வந்தியாங்கிறது வந்து பேச்சு வழக்கு. வந்தாயா அதாவது தியான்னு வந்துட்டு ஒரு வார்த்தை தியான்னு வருதா, அது வந்து தாயான்னு மாறும். ஓகேவா, தியானா தாயான்னு மாறும். அப்போ இது வந்து கரெக்டு. மிச்ச 2 ஆப்ஷனில் இது வந்து கண்டிப்பாக தப்பு, நம்ம தெரிஞ்சிடும். நேற்று அவன் வருவானா, நேற்று நீ வருவாயா. இது வந்து இப்போ வருவாயா கூட நம்ம கரெக்டாக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு வந்து இங்கே நேற்றுன்னு ஒரு காலம் வந்துக்கனால நேற்று நீ வந்தாயா தான் நமக்கு வேணால் வரலாம். அதனால் வந்து இது வந்து வருவாயா அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கு குறிக்கிறது. அதனால் ஆப்ஷன் பியும் சியும் வராது. வருவானா அதுலேயும் இவ்வு வருது, அதனால் அதுவும் வந்து எதிர்காலத்துக்கு தான் வரும். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சிங்கம் சரியான சொல் கேட்குறாங்க. சிங்கத்துக்கு வந்து சிங்கம் பரலா, சிங்க குருளையா, சிங்க குட்டியா, சிங்க கன்றுகா. அப்போ நம்ம படிக்காமல் போனோம்னா சிங்கக்குட்டி தான் போடுவோம். ஓகேவா, ஆனால் சிங்கத்தோட இளமை பெயர் வந்து குருளை. அப்போ கன்று என்ன, கன்றுக்கு வந்து என்னென்ன வரும் அப்படின்னா, கன்றுக்கு வந்து என்ன ஷார்ட்கட்னா மாயா எருமைப்பா. மாயாங்கிற யாரும் மாயான்னு இருந்தால் கோச்சிக்காதீங்க, சும்மா ஷார்ட்கட்டுக்காக மாயா எருமைப்பா. ஏன் அப்படின்னா மாயா அப்படிங்கிறதுல மாங்கிறது மானை குறிக்கும், யாவனா அப்படிங்கிறது யானையை குறிக்கும், எருமைக்கு எருமை, பானா பசு. அதாவது மானுக்கு யானைக்கு எருமைக்கு பசுக்கு இதோட இளமை பெயர் எல்லாமே கன்று. அதனால தான் அந்த ஷார்ட்கட் சொன்னேன். நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். அடுத்து பரல் வந்து எதுக்கு வரும், புலி. புலி வந்து பரல். குட்டி, குட்டிக்கு வந்து நிறையா வரும். ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, குதிரைக்குட்டி, கரடிக்குட்டி, கழுதைக்குட்டி, பன்றிக்குட்டி, இது எல்லாமே குட்டிக்கு வரும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. பசு சரியான சொல். இதோட இளமை பெயர்னு கேட்காம புதிய சொல் உருவாக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, பசுக்கு இப்போ தான் பார்த்தோம். பசுக்கு வந்து என்னது கன்று, குட்டிக்கு பார்த்தாச்சு, புலிக்கு பரல், குருளைக்கு சிங்கம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சுவர் சரியான சொல் கேட்குறாங்க. சுவர் கட்டினானா, சுவர் அமைத்தானா, சுவர் உண்டாக்கினானா, சுவர் எழுப்பினானா. நமக்கு ஆன்சர் என்னது, சுவர் எழுப்பு. சோறு உண், அவ்வளோதான். பொருத்தமான காலம் கண்டறிக. ஆப்ஷன் ஏழு என்ன கொடுத்துக்கிறாங்க, நான் வந்தேன் அப்படிங்கிறது எதிர்காலமாக. அதில் அதுக்கப்புறம் கவிதை இயற்றினால் இறந்த காலம், மேடையில் பேசுவேன் நிகழ்காலம், மழை பெய்தது எதிர்காலம். அப்போ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஏல வந்து வந்தேன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்தேன்கிறது முடிஞ்சதா, நடந்துட்டுருக்கிறதா, நடக்க போகிறதா. அப்போ வந்தேன்கிறது இடைநிலை வந்து என்னது, லாஸ்ட்டில் வந்து தேன் இருக்குதா, அப்போனா இத்து கூட்டல் ஏன் வரும். அப்போனா அந்த இத்துங்கிறது என்ன இடைநிலை, இறந்த கால இடைநிலை. ஏன்னா இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் இறந்த கால இடைநிலை. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு என்னது, இறந்த காலம். இங்கே வந்து எதிர்காலம் கொடுத்துக்கனால தப்பு. ஒருவேளை இது எதிர்காலம் வந்தால் என்ன வரும்னா நான் வருவேன், ஏன்னா இவ்வு வருது. நான் வருவேன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எதிர்காலம். ஓகே, ஆப்ஷன் பி போனோம்னா கவிதை இயற்றினால். இதில் வந்து இடைநிலை என்ன வருது, இயற்றின் நாள் இன்னு வருதா. ஏன்னா இத்து, இட்டு, இரு, இன்னெல்லாம் வந்து இறந்த கால இடைநிலை. அதனால தான் இது கரெக்டு. மேடையில் பேசுவேன். அப்போ இதில் வந்து என்ன இடைநிலை வந்திருக்கு, பேசுவேனில் இவ் கூட்டல் ஏன். அப்போ இவ்வு தான் வந்து இடைநிலை. அப்போ இப்பு, இவ்வு, இக்கு இது மூணு வந்து எதிர்கால இடைநிலைக்கு வரும். ஏன் இதை திருப்பி திருப்பி எல்லாமே சொல்கிறேன்னா, இதையே வந்து ஒரு பொறுத்துகளில் வந்து இடைநிலையை மட்டும் கொடுத்து பொறுத்த சொல்லியிருந்தாங்க. 2023 24 கொஸ்டினான்னு தெரில, அதனால தான் திருப்பி திருப்பி சொல்ல, நல்லா படிச்சுக்கிறணும். அப்போ இப்பு, இவ்வு, இக்கு இதெல்லாம் வந்து நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை. ஆனால் இங்கே வந்து நிகழ்காலம்னு கொடுத்துக்கிறாங்க, அதனால தப்பு. ஒருவேளை இது நிகழ்காலமாக இருந்தால் எப்படி வரணும், மேடையில் பேசுகின்றான், கிறு கின்று ஆனின்றுனா நமக்கு நிகழ்காலம் வரும். ஓகே, அதனால தான் இது தப்பு. அடுத்து லாஸ்ட் வந்து மழை பெய்ததா, பெய்ததுலேருந்து என்ன இடைநிலை, பெய்ததுன்னா பெய்து முடிஞ்சிச்சு. அப்போ இத்து தான் வந்து வந்திருக்கு. அப்போ இத்துனாலே இறந்த கால இடைநிலை. ஆனால் இங்கே வந்து எதிர்காலம் கொடுத்துக்கனால அது தப்பு. ஒருவேளை எதிர்காலம் வந்தால் மழை பெய்யும் அப்படின்னா எதிர்காலத்துக்கு வரும்.
நிகழ்காலத்தை குறிப்பது. நடந்தால், நடந்திருந்தால், நடக்கிறது, நடந்தது. இதில் எது நிகழ்காலம்? கிறு, கின்று, ஆனின்று, அதாவது கிரன்னு வருதா? ஸோ கிறு, கின்று, ஆனின்று இதெல்லாம் வந்துச்சுன்னா அது நிகழ்காலத்துக்கு வரும். அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஃபஸ்ட் ஆப்ஷனில் நடந்தால் இருக்குது. அப்போ நடந்தால்னா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போனா நடந்தால் அப்படிங்கிறதுக்கு என்ன காலம்னா இறந்த காலம் வரும். இதுவே நடந்தாலுங்கிறது நம்ம நிகழ்காலமாக மாற்றினோம்னா எப்படி மாறும்? நடக்கின்றாள், நடக்கிறாள். இது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து நிகழ்காலத்துக்கு வந்துடும். எதிர்காலம்னா நடப்பாள், அவ்வளோதான். ஓகே. நடந்ததுன்னா இதுவும் வந்து இறந்த காலம் தான் வரும். ஏன்னா இங்கே இத்து வந்திருக்குல்ல, அதனால். அடுத்த கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சிரி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஓகே, எதிர்காலம்னா இடைநிலை என்னென்ன வரணும்? இப்பு, இவ்வு, இக்கு, இது 3 தான் நமக்கு எதிர்கால இடைநிலை. ஓகே. சிரித்தாள். அப்போ சிரித்தாள், சிரிக்கிறாள், சிரிப்பாள், சிரிக்கவில்லை. அப்போ சிரித்தாள்ங்கிறதுல நமக்கு என்ன இடைநிலை வந்திருக்கு? இத்து வந்திருக்கு. அப்போ இத்து வந்துச்சுன்னா அது இறந்த காலத்துக்கு போயிடும். அதனால் ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு வராது. சிரிக்கிறாள், கிறு, கின்று, ஆனின்றுனா அது வந்து நிகழ்காலத்துக்கு போயிடும். ஸோ அதனால் இதுவும் ஆப்ஷன் பியும் வராது, ஏயும் வராது. சிரிக்கவில்லை வந்து சம்மந்தமே இல்லாதனால விட்டுறலாம். சிரிப்பால், அப்போ வந்து இப்பு வருது. அப்போ இப்பு வருதா? அப்போ இப்பு வந்துச்சுன்னா எதிர்காலம். ஸோ சிரிப்பால்ங்கிறது தான் நமக்கு வந்து எதிர்காலத்துக்கு வருது. அதே மாதிரி இப்படி கூட கேட்கலாம். சிரிப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னு கூட கேட்கலாம். அப்போ சிரி வேர்ச்சொல்னால் என்னது? அதை மேலும் பிரிக்க முடியாது, அதாவது பகுக்க முடியாது. அதுக்கப்புறம் அது ஒரு ஏவல் சொல்ல, ஒரு கட்டளை சொல்லாவும் வரலாம். அதான் வேர்ச்சொல். அப்போ சிரி அப்போனா சிரி, ஒழுங்கா சிரிக்கிறியா இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, கட்டளை மாதிரி. ஸோ அதான் வந்து வேர்ச்சொல். சரியான வினாச்சொல்லை இட்டு எழுது. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எது உள்ளதா? யாவை உள்ளதா? எங்கு உள்ளதா? என்ன உள்ளதா? ஸோ ஒரு இடத்த குறிக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து ஆன்சர் எங்கு தான் போடணும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் எவ்வாறு, எப்படி, ஏன், யார்? ஒரு பாடலை எழுதியவர் அப்படின்னாலே நமக்கு வந்து யார் தான் போடணும். சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை எவை, ஏன், எப்படி, யாவை? இப்போ இந்த கொஷினை பார்த்தா நமக்கு வந்து ஏன் வந்து கண்டிப்பாக வராது, எப்படியும் வராதானா. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை எவை, தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை? அப்போ நமக்கு வந்து பொதுவாக நமக்கு வந்து ஒரு கொஷின்லலாம் நமக்கு வந்து இந்த புக் பேக்கெலாம் பார்க்கும்போது இங்கே பன்மையில் வருது அப்படின்னா நமக்கு வந்து யாவை தானே முடியும். ஸோ ஆன்சர் வந்து யாவை. மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். டேஸ் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். ஓகே, அவர் வந்து நல்ல திறமை பெற்றிருந்தார் மற்றும் அவருடைய மாணவர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்களா, இல்லை ஆகையால் அவருடைய மாணவர்கள் வந்து அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்களா, அவை போல அவர் மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்களா, அது போல் வருமானு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் ஒமிட் பண்ணோம்னா அது போலங்கிறது எதுக்கு வரும்? 2 இதை ஒப்புமைப்படுத்தும் போது தான் நமக்கு வந்து அது போல் அப்படிங்கிறது நமக்கு வரும். அதனால் இங்கே வந்து ஒப்புமை ஒன்றும் படுத்தலை. அதனால் ஆப்ஷன் டி வந்து வராது. மற்றும்னா இப்போ மீனாட்சி தான் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார், மற்றும் நன்கு கவிதை பாடும் ஆற்றல் பெற்றிருந்தார் அப்படின்னு அவரை பற்றியே ஒன்று வந்துருந்துச்சுன்னா நமக்கு இங்கே மற்றும் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி வரல நமக்கு. அதனால் ஆப்ஷன் ஏயும் வராது. அப்போ அவை போலவா, ஆகையாலாம்? இப்போ ஆகையால் தான் நமக்கு வரணும். ஏன்னா மீனாட்சி சுந்தரம் வந்து நல்ல தமிழில் பேசி விளக்க திறமை பெற்றிருந்தார். ஆகையால் தான் அவங்க மாணாக்கர் வந்து அவரோட கற்பதை வந்து விரும்பியிருக்கிறாங்க. ஸோ ஆகையால் தான் வரணும். சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி டேஸ் நடைபெறுகிறது. எங்கு நடைபெறுகிறதா, ஏன் நடைபெறுகிறதா, எதற்காக நடைபெறுகிறதா, எவ்வாறு நடைபெறுகிறதா? ஒரு இடத்த குறிக்குது அப்படின்னா ஒரு புத்தக கண்காட்சி வந்து இந்த இங்கே நடக்குது அங்கே நடக்குன்னு மாதிரி வந்துச்சுனாலே நமக்கு வந்து எங்கு தான் போடணும். கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்து அற்று.
தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் வந்து திரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நற்பண்பு இல்லாதவர் பெற்ற பெருஞ்செல்வம் வந்து யாருக்குமே பயனின்றி அழியும். ஓகே, அப்போ இதில் வந்து ஏனெனில் வருமா, அது போல் வருமா, ஆகையால் வருமா, அதனால் வருமா? இப்போ நம்ம கூட பார்த்தேன். ஏன் இந்த அது போல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 இதை உவமைப்படுத்தி சொல்கிறாங்க. தூய்மையற்ற பாத்திரத்தில் வச்சோம்னா பால் திரிஞ்சு போடும். அதே மாதிரி ஒரு பண்பே இல்லாதவங்ககிட்ட வந்து நிறைய செல்வம் இருக்குது, அவங்க மற்றவங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னா வந்து அது யாருக்குமே பயன் இல்லை. ஏன்னா பால் கெட்டு போச்சுன்னா அது வந்து நம்ம குடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கெட்டவங்க கையில் பணம் இருக்குன்னா அது மற்றவங்களுக்கு சேராது, நல்லவங்களுக்கு வந்து போகாது. அதனால் அது 2ஐயும் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறனால நமக்கு அது போல். இவற்றுள் எது சரியானது? இரு பொருள் ஆக்குதல் கேட்டுக்கிறாங்க. யாக்கை உடம்பு செய்தல் சமைத்தல் சோறு உண்டாக்குதல் உணவு பருகுதல். யாக்கை இதில் வந்து ஆக்குதல்னால் நமக்கு வந்து ஒன்று வந்து செய்கிறது சமைக்கிறது. இப்போ சோறாக்கு அப்படி நம்ம பேச்சுவழக்கெலாம் சொல்லணும்ல, போயிட்டு சோறாக்கு, நான் போய் சோறாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் சமைக்கிறது. ஆக்குதல்னால் எதையாவது ஒரு செய்கிறது. ஓகேவா? இப்போ பாருங்கள், உணவு பருகுதல். உணவு கூட நம்ம வச்சுக்கலாம், ஆனால் பருகுதல் வந்து ஆக்குதல் வராது. அதே மாதிரி சோறு உண்டாக்குதல் இதுவும் நமக்கு வராது. யாக்கை ஏன்னா இங்கே வந்து நம்ம குழப்பலாம், ஆப்ஷன் சி கூட நம்ம குழப்பலாம், பார்த்துக்கிறணும். யாக்கைனா உடம்பை குறிக்கும், அதனால் அந்த ஆப்ஷன் வராது. யாக்கைனா வந்து யாக்கை என்பதன் பொருள் உடல். ஸோ உடம்பு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அவ்வளோதான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை. மதலைங்கிறது ஏணி சாத்திய மதலையா, பானம் ஊன்றிய மதலையா, இரவில் மாட்டிய மதலையா, காணம் படிய மதலையா? நமக்கு அந்த ஆன்சர் வந்து என்னது? பானம் ஊன்றிய மதலை போல. அந்த கலங்கரை விளக்கமாக கவின்மிகுக்கு அப்புறம் அந்த பாடத்தில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து அப்படியே வச்சுருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? தமிழில் வந்து எப்படியுமே நம்ம வந்து ஃபுல்லாக தான் படித்தாகணும். ஏன் இதுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறோம். இது இப்போ படிக்காட்டி நமக்கு தெரியாது. அப்போ ஏன்னா செய்யுள் வரிகள் எடுத்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாட்டி நமக்கு படிக்கலை அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது. ஏணி சாத்திய மதலையா இல்லை வானம் ஊன்றிய மதலையா? படித்தனால தான் நமக்கு தெரியும். ஏணி சாத்திய ஏதோ ஏணி மறுபடியும் ஏதோ வரும்னா அது மாதிரி அந்த இதை எடுத்து பார்த்துக்குங்க. ஓகே. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது. தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாடுகள் தனது தலையை ஆட்டின. தலைவர் தனது வீட்டை வழங்கினார். இப்போ தனது இது வந்து எங்கே வரும்னு எனக்கு தெரியும். தனது ஒன்று தமது. இதில் ஒன்றுமே வச்சுனல. நான் வந்துச்சுனாலே அது வந்து ஒருமைக்கு வரும், மா வந்துச்சுனாலே அது வந்து பன்மைக்கு வரும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இப்போ அதுபடி பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து தலைவருங்கிறது ஒருத்தர் தானே, அப்போ அவருக்கு வந்து தனது வரக்கூடாதா அப்படின்னு தோணும். ஆனால் இந்த ஒரு விதி மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் மாறும். நான் வந்தாலே ஒருமை, மா வந்தாலே பன்மை தான். ஆனால் மரியாதை பண்பிற்குரிய சில பேர் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த தலைவர், பெரியவங்க அப்துல் கலாம், இது மாதிரி ஒரு மரியாதை பண்புக்குரியவர்களை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு ஆளாக இருந்தாலுமே அவருக்கு வந்து தமதுங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால தான் இங்கே தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார்னு வரக்கூடாது. தலைவர் தமது. ஏன்னா மரியாதை பண்பின் காரணமாக இங்கே தமது போகிறோம். தமது கையால் பரிசுகள் வழங்கினார். ஆனால் மாணவன்கிறது ஒருவன் தான், அவனுக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் தேவையில்லை. அதனால் மாணவன் வந்து தனது கையால் பெற்றுக்கொண்டானுங்கிறது கரெக்டு. மாடுகள் தலையாட்டின. மாடுகள்ங்கிறது மாடுனா ஒருமை, மாடுகள்னால் பன்மை. இப்போ மாடுகள்ங்கிறது பன்மையில் வரனால மாடுகள் தமது தலையை ஆட்டின அப்படின்னு வரும். தலைவர் வீட்டை வழங்கினார். அப்போ தலைவர் வந்து தமது வீட்டை வழங்கினார் அப்படின்னு வரணும். சால உரு தவ நனி கூர் களி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறியன்னு சொல்லிக்கிறாங்க. விரைவு, புதுமை, மிகுதி, சிறப்பு. இப்போ சால உரு தவ நனி கூர் களி எல்லாமே மிகுதிங்கிற பொருளை தான் வரும். இனிமேல் என்ன கேட்கலாம்னா, சால உரு தவ நனி கூர்களி இதே மாதிரி ஒரு இதை 4 கொடுத்துட்டு இப்போ சால உரு தவ மா இந்த 4 சொற்களை கொடுத்துட்டு இதில் பொருந்தா சொல் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? அப்போ
மாங்கிறது கூட நமக்கு தெரில. ஸோ இதுக்கு தவிர்த்து வந்து வேறு ஏதாவது வார்த்தை உரிச்சொல் கொடுத்து இல்லை பொருந்தாதது கூட கேட்கலாம். ஏன்னா நமக்கு அப்போ மிகுதிங்கிற பொருளை எது தரும் அதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஆப்ஷன் மீட் பண்ண முடியும். ஏன்னா பொருந்தா சொல்லுங்கிறது சிலபஸில் இருக்குது. அதனால் நல்லா பார்த்துக்குங்க. இதை சொல்கிற நூல் வந்து நன்னூல் தான் இந்த வாக்கியத்தை சொல்லுது. இதெல்லாம் மிகுதிங்கிற பொருளில் வரும் அப்படின்னு. உயர்ந்தோங்கும் மலை. இத்தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன. அவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே. ஓங்கும் மலையா, உயர் ஓங்குவா, உயர் மலையா, மலை உயரா? இது ஒன்றும் இல்லை, ஓல்டு புக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் சிலபஸ்லேயும் சேர்த்துட்டாங்க. ஒரு பொருட் பன்மொழி. ஒரு பொருள் தான், ஆனால் அதுக்கு வந்து பல மொழி இருக்குது. அதான் ஒரு பொருட் பன்மொழி. இப்போ உயர்வு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தோங்குனா ஓங்கு. அப்போ உயர்வுனாலும் ஓங்குனாலும் ஒன்று தான். அப்போ தான் அது ரெண்டுமே ஒரே பொருளை தருது. அதனால தான் ஒரு பொருள் பன்மொழி. நகை என்னும் சொல் தரும் இருபொருள் குறிப்பிடுக. ஊர், துறைமுகம், புன்னகை, கரை, சிரிப்பு, அணிகலன், கேலியுறக்கம். நிறைய வாட்டி பார்த்துட்டோம். நகைனாலே ஒன்று அணிகலனையும் குறிக்கும், இல்லைன்னா அந்த சிரிப்பையும் குறிக்கும். குறில் நெடில் பொருள் வேறுபாடு இருந்து சரியான விடையை தெரிவு செய்க. பாரி, பரி. செகண்ட் பரி நமக்கு நல்லா தெரியும். பரினா என்னது? குதிரை. இப்போ குதிரை எந்த ஆப்ஷனில் இருப்பாங்க? இங்கே கழுதை, குதிரை, பரித்துக்கள், குதிரை. அப்போ ஆப்ஷன் சி வரலாம், இல்லைன்னா டி வரலாம். அப்போ ஏயும் பியும் கண்டிப்பாக வராது. ஃபஸ்ட்டுங்கிறது பாரி கொடுத்துக்கிறாங்க. பாரிங்கிறது வள்ளலா இல்லை மாரியா? நமக்கு மாரினா என்ன பொருள்? மாரினா மலையை குறிக்கும், பெய்கிற மலை. ஆனால் இங்கே வந்து மாறி கொடுத்துக்கனால அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து சி. ஏன்னா பாரி வள்ளல்களில் பாரிங்கிற வள்ளல் வந்து ஒருத்தர், அதனால தான் வள்ளல் வருது. பரினா குதிரை. இதுவே கரி அப்படின்னா எது கருப்பாக இருக்கும்? யானை தான் கருப்பாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ்.